ஒரே ஒரு பொண்ணுக்காக ஒரு ட்ரெயினே விட்டாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜப்பானில் ஹொக்கைடோ அப்படின்ற ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அங்கே தான் கமிஷிட்டாக்கி அப்படின்ற இந்த ட்ரெயின் ஸ்டேஷனும் இருக்குது. அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னா, அங்கே இருக்கிற சின்ன சின்ன வில்லேஜஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ரெயின் ஸ்டேஷனும் இருக்கும். அந்த ஊரை சுற்றி எப்போவுமே ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரயில்வே ட்ராக்ஸ்லையும் வந்து எப்போவுமே ஸ்னோ இருக்கும். அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் தான் இங்கே இருக்க ஸ்னோலாம் க்ளீன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினோட யூசேஜ் நாளுக்கு நாள் கம்மியாக ஆகிறதுனால கவர்மெண்ட் வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷனை ஒரேடியாக மூடிடலாம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு நாள் வந்து கனாஹரடா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த ட்ரெயினை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதனால் அந்த கவர்மெண்ட் வந்து அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு இந்த ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 hours வந்து வாக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். வெஹிக்கிள்ஸ், கார்ஸ் எதுவுமே அந்த பக்கத்தில் போக முடியாது. பிகாஸ் அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கிறதுனால கார்ஸ், வெஹிக்கிள்ஸ்லாம் போக முடியாது. ஸோ அவங்க வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணாமல் அந்த ட்ரெயினோட ஷெடியூலே மாற்றி வைக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 வாட்டி மட்டும்தான் அந்த ட்ரெயின் வந்து இயங்கும். ஒன்று அந்த பொண்ணு காலையில் அந்த ஸ்டேஷன்லேருந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடும். அந்த ஸ்கூல்லேருந்து திருப்பி அந்த ஸ்டேஷனில் வந்து விடும். ஸோ இது மாதிரி அந்த பொண்ணு ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே அந்த ட்ரெயின் வந்து இயக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக 2016 அந்த பொண்ணு கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனை அஃபிஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஜப்பான் மூடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஊரில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் கவர்மெண்ட் ஒரு சின்ன பொண்ணோட ஸ்கூல் எஜுகேஷனுக்காக எந்த லெவலுக்கு, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவாங்க அப்படின்றத இது விஷயமா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.